இன்னைக்கு பாருங்க ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பார்க்க போறோம். எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம நேச்சுரலான பொருட்களை வச்சு செய்திருக்கிறதுனால சைடு எஃபெக்ட் வராது. எப்பெல்லாம் நம்மளுக்கு வெள்ளை முடி இருக்கோ அந்த டைம்ல இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலுமே போயிட்டு வரலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நார்மலாகவும் நம்ம ஹேர் டையா யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour 2 hour தலையில வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடுங்க. இப்போ நம்ம இந்த நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். மருதாணி இலையும் ஒரு 5-6 செம்பருத்தியும் நான் எடுத்திருக்கேன். மருதாணி வந்து கொஞ்சமாக கிடச்சிச்சு, அதனால் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் பவுடரும் இதில் சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கருவேப்பிலை. இதுதான் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்லேயே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த வாழைப்பூவோட இதழ்கள்ங்க. இந்த வாழைப்பூ இதழ்களை வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையில் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா வந்து ஹேரில் வந்து கருமை வந்து பிடிச்சிக்கோங்க. கருப்பு போகவே போகாதுங்க. நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி கழுவுனா தான் போகும். நார்மலாக தண்ணி ஊற்றி கழுவுனா போகவே போகாதுங்க. நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போகும். இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நிரந்தரமாகவே நம்மளுடைய முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடும். இதில் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி கரைப்படும் பார்த்தீங்களா வாழைப்பூவில். அந்த கரை தான் நம்மளுடைய ஹேரில் நம்ம மற்ற பொருட்களில் சேர்க்குறோம் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து நல்லா கருகருன்னு நம்மளுடைய ஹேரை மாற்றி கொடுத்துருங்க. ஒரு 3 இதழ் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அரைக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு வந்ததை வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்க, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றி அரைச்சிருக்கேன், ஏன்னா மிக்சியில் தெரிச்சிரும் இல்லையா, அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. பாருங்க, நல்லா வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். திப்பிகள்லாம் அப்படியே நின்றும். இப்போ ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மருதாணி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பொடிகள் மட்டுமே நம்ம சேர்க்க போகிறோங்க. மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா திரிபுலா சூரணம். இதில் வந்து நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது 3ஐயும் நல்லா காய வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். உடம்பு தலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மருதாணி போட்டா, அவுரி போட்டா தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மெத்தட்ல மருதாணியை செய்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹேர் டையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையா எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சுருங்க. நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்கள் எப்பயுமே ரெகுலராக கையில் வச்சுக்கலாங்க. நீங்கள் எப்பெல்லாம் வெளியில் போகிறீங்களோ அந்த டைமில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பற்றி ஒரு சீரியல் ஆக்டர் வந்து அவங்களுடைய வீடியோ பதிவில் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து வாழைப்பூ, நெல்லிக்காய் கூட இதில் சேர்த்துருந்தாங்க. நான் வந்து திரிபுலா சூரணம் சேர்க்கறதுனால நெல்லிக்காய் வந்து நான் தனியாக சேர்த்துக்கல. பாருங்கள், நல்லா வந்து கைவிடாமல் சிம்மிலேயே வச்சு கிளறிக்கிட்டு இருங்க. இப்போ இதை உடனே வந்து நம்ம
ஒரு 2 hours வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour தலையில் வச்சுட்டு நம்ம நார்மலான ஹேர் டேயாகவும் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாகவுமே பயன்படுத்திக்கலாம். ரெண்டையுமே நான் எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் டை அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணால் கீழெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த ஹேர் டையை சிம்லேயே வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது ஒரு 2 hours இந்த இரும்பு கடாயிலே இருக்கட்டும். கலர் பார்த்துக்கோங்க, நல்லா வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா ஆறிட்டு 2 hours ஆனதுக்கப்புறம் ஹேர் டை வந்து என்ன கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கருன்னு சூப்பராக நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா வந்து ஹேரில் ஒட்டும். நான் ஹேரில் அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் ஹேரில் வந்து இப்போயே அப்ளை பண்ணி ஒரு 2 hours கழித்து நம்ம இதை வந்து நார்மல் ஹேர் டையாக பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கிறேன். இப்போது இதை எடுத்துட்டு மீதியை வந்து நான் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுறேன். கடாயோடையே பரப்பி விட்டுட்டு இதை வந்து இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெயிலில் வச்சிடுறேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். அழுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு நேச்சுரலான ஷாம்பா பார்த்து ஹேரை வந்து ஸ்கேல்ப்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஹேர் டேயை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour வச்சுருந்துட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு 2-3 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தோம் இல்லையா, எனக்கு ஒரு 4 மணி நேரத்துலேயே வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெயிலில் வச்சது நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா எடுத்து விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எப்போல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த டைம்லலாம் இந்த பவுடரை எடுத்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டை கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா வந்து இது வந்து ஹேரில் நல்லா வந்து பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட்டி குட்டியாக பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி சீப்பு வச்சு சீவினீங்கன்னா கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. இந்த மாதிரி ஹேரில் வந்து நீங்கள் ப்ரஷ்லேயோ இல்லை கையிலையோ எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளை முடியே இருக்காதுங்க. 60, 70, 80 பாட்டிங்க கூட வயசு பாட்டிங்க கூட இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை பயன்படுத்தி அவங்களுடைய முடிகளை வந்து நல்லா எப்பயுமே கருமையாக வச்சுக்கலாம். நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.